தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு BHN தமிழ். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே எம்ஐ டிவி வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துருப்போம். ஸோ அந்த அன்பாக்சிங்கோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. ஸோ சில பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஸோ எம்ஐ டிவினுடைய ஃபுல் செட்டிங்ஸை வந்து ஒரு ரிவ்யூவாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ 4K லெவலுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க முடியுமா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பில் பண்ணி டங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ ட்விட்டர் இது போன்ற சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பொதுவாக நம்ம ஒரு டிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை வாங்கும் பொழுதும், ஸோ 25,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை வாங்கும் பொழுதும், ஸோ இதில் எந்த டிவி வந்து பெனிஃபிட் அப்படின்றது தான் ஒவ்வொரு குழப்பமும் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு டிவி வாங்குறீங்க. ஸோ அந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு எல்இடி டிவி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ பின்ட்ரைவ் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25,000 ஒரு டிவி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு மொபைல், அதாவது நம்ம ஒரு மொபைல் இருக்கட்டும், ஸோ இல்லைனா ஒரு மானிட்டர், ஸோ கம்ப்யூட்டர் மானிட்டரை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து இதுதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மொபைலை வந்துட்டு எனக்கு டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஒய்ஃபை, ப்ளூடூத், ஸோ நிறைய ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனில், அதாவது இந்த டிவியில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிக குறைவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து 10,000 ரூபாய் டிவியில் நம்ம வாங்குறதுல ஸோ ஓகே, நம்ம இந்த டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஸோ 4K லெவலுக்கு நம்ம ஒரு வீடியோவை பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. ஸோ நம்ம ஆப்ஷனுக்குள்ள போகலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சேவர், ஸோ நம்ம வந்துட்டு இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோமா, ஸோ அந்தமாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ஸோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Windows 10, Windows 11, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக Windows 11 வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட், ஸோ எம்ஐ டிவியில் இப்போ வரக்கூடிய அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ இது மூலியமாக நம்ம வந்துட்டு காமிக்கும். ஸோ ஓகே, நான் வெளில வந்துடுறேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இன்புட், ஸோ இந்த இன்புட்டில் உள்ள போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சேனல்ஸ், ஸோ டபுள் கேபிள் கொடுத்துருவாங்க, HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏவி, ஸோ நம்ம ஏவியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் டிவி எல்லாமே நம்ம நார்மலாக நம்ம பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேனல்ஸ், ஸோ சேனல்ஸ்ன்னு போனீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு டிவியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேனலாக இருக்கட்டும், ஒரு ஆப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே மொத்தமாக அந்த டோட்டலாக வந்துட்டு இதில் தான் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செட்டிங்ஸ், ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இன்டர்நெட், அதாவது நெட்வொர்க் இன்டர்நெட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு நம்ம மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரெட்மின்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இன்புட் உள்ள போனீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்து தான் இன்புட். ஸோ அந்த இன்புட்டில் வந்துட்டு நம்ம கேபிள், ஸோ ஒரு டிவிடி, ஸோ இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ், ஸோ இந்தமாரி நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மானிட்டராகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட்டான பெஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சைன்அப். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இதுலேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துட்டு கூகுள் பேயில், ஸோ கூகுள் பே இருக்கட்டும், ஸோ ப்ளே ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஸோ இதுலேயும் நம்ம வந்துட்டு ஒன்று அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸ், ஸோ ஆப் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு வந்து இதில் காமிக்கும். ஸோ யூடியூப், அதுக்கப்புறம் கூகுள் பே ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் லைவ் டிவி, அப்புறம் வியூஸ் மீடியா, அதாவது வியூஸ் ஃபோன் மீடியா, அதுக்கப்புறம் வந்து சிஆல் ஆப். ஸோ அது உள்ள போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்றது ஸோ இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு நீங்கள்
பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கீழே நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வரும், நிறைய ஆப் உங்களுக்கு வரும். ஓகே, நான் பேக் வந்துடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அதாவது நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாடி செக்ஷன், அதுக்கப்புறம் கால் அண்ட்ரு, கால் லோகன்ஸ், ஸோ கேமரா, கான்டாக்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மொபைலில் இருக்கக்கூடியது. ஸோ அப்படியே நம்ம வரிசையாக நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் கேமரா, அதுக்கப்புறம் கான்டாக்ட், அப்புறம் லொக்கேஷன், மைக்ரோஃபோன், எஸ்எம்எஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அட்வான்ஸ் ப்ரிம்ஸ். ஸோ இது உள்ள போனீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மெசேஜ் அனுப்புறீங்க, ஸோ என்னென்ன மெசேஜ் வருது அப்படின்றத நம்ம வந்து இதிலே நம்ம வியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வெளில வரேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் ப்ரமோஷன்ஸ். ஸோ இதில் உள்ள போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் அபவுட் டேட், டைமிங், ஸோ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், அதுக்கப்புறம் கீபோர்டு, பவர், சவுண்ட், பிக்சர்ஸ். ஸோ என்னென்ன பிக்சர்ஸை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றது நம்ம இது மூலியமாக நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்ச் வால், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், ஹோம் ஸ்க்ரீன், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமஸ்ட், ஆண்ட்ராய்ட் ஷீல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியை வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு டிவி. ஸோ நல்ல பட்ஜெட். ஸோ 24,000 ரூபாய்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேட் பார்த்தீங்கன்னா 24,000 போட்டிருக்கு. ஸோ என்னென்ன ரேட்டுக்கு இப்போ சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த டிவியை வந்து உங்களுக்கு ரிவ்யூ காமிச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவி மோடு கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் பேக் வந்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமோட் அசிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்ன கனெக்ட் பண்ணுறீங்க, ப்ளூடூத்தில் என்னென்ன கனெக்ட் பண்ணுறீங்க, ஸோ வைஃபைவில் என்ன கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ எல்லாம் வந்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்றது ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆப் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரேஜில் போய்ட்டு என்னென்ன ஆப் வேணும் அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சுருக்கிறது என்னென்ன ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்றது கீழே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மேலே போகிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இது மூலயமா வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டிவிக்கு வேணுங்கிற அப்படி ஒரு ஆப் வேணும் அப்படிங்கும் போது ஸோ இது மூலயமா நீங்கள் வந்துட்டு அழகாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வெளில வந்துடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்களோ ஸோ அது ரீசெண்டான நிறைய இது வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது ஸோ அதுக்கு ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், ஓப்பன் ப்ரௌசர், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ, அதுக்கப்புறம் என்ன ஹாட்ஸ்டார். ஸோ இது மூலயமா அப்படியே என்னென்ன இப்போதைக்கு ரீசெண்டாக என்னென்ன வந்திருக்கு வீடியோன்றதை நீங்கள் ரீசெண்டாக அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வியூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கஸ்டம் சேனல்ஸ். ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு கஸ்டம் சேனலை நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்றது ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஸோ ஒரு மூவியை பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஸோ அதை வந்து நம்ம ஆட் சேனலாக வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அதை கிளிக் பண்ணாலே போதும், டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் மேலே வந்துடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது டிவியில் ஜாயிண்ட் எப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ கிளியாரிட்டி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம்.
ஓகே, மியூசிக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல மியூசிக், நல்ல ஜாயிண்ட், நல்ல சவுண்டாகவே, நல்ல எஃபெக்டாகவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீடியோ கிளியரிட்டி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு வீடியோவை நம்ம செக் பண்ணும்போது கிளியரன்ஸு ஸோ ஒரு 4K லெவலுக்கு நல்ல சூப்பராகவே வருது. ஸோ இந்த 24,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு ஒரு MI டிவி வாங்கினோம் அப்படின்னாக்கா ஸோ நல்ல ஒர்த்தான ஒரு டிவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ செட்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சூப்பர்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ, அதாவது இந்த டிவி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்டான ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வாங்கும்போது 24,000 ரூபாய்க்கு தான் வாங்கினது. ஸோ இந்த டிவி உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பண்ணி டங்குன்னு தட்டி விட்ருங்க. அப்படி பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இத்துடன் நான் வீடியோ உங்கள் புவனேஸ்வரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.